வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி, நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்ல, இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, சூரியன் உங்க ராசிக்கு நேரெதிரா, அதாவது 7ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறாரு. இது களத்திர ஸ்தானம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானம். இங்க சூரியன் வர்றதால கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை தலை தூக்கும். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிற போட்டி வரும். தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. உங்க லைஃப் பார்ட்னரோட உடல்நிலையில கவனம் தேவை. அவங்களுக்கு வயிற்று வலி அல்லது உஷ்ண உபாதைகள் வரலாம். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கூட கருத்து வேறுபாடு வரலாம். கணக்கு வழக்குகளை சரியா பாருங்க. வேலை இடத்துல உங்க அதிகாரம் கொஞ்சம் குறையலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்யணும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு விமர்சனங்கள் வரும். உங்க பேரே கெடுற மாதிரி யாராவது வதந்தி பரப்புவாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு மத்தவங்க நினைப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா சிரிச்சு பேசுங்க. பயணங்கள்ல அலைச்சல் இருக்கும். போற காரியம் உடனே முடியாம 2-3 தடவை அலைய வேண்டியிருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு வரலாம். ஹோட்டல் சாப்பாட்டை தவிர்த்திடுங்க. அரசு ஊழியர்களுக்கு வேலை பளு கூடும். விரும்பாத இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஜாதக பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணாதீங்க. மாணவர்கள் எதிர்பாலினத்தவர் மேல ஈர்ப்பு கொள்வாங்க. இதனால படிப்பு கெடாம பாத்துக்கோங்க. பெண்களுக்கு கணவர் வீட்டார் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வார்த்தையில நிதானம் தேவை. புதுசா யாரையும் நம்பி பிசினஸ்ல சேர்க்காதீங்க. இப்போதைக்கு தனித்து செயல்படுறது தான் நல்லது. பண வரவு சுமாரா தான் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சாதான் சமாளிக்க முடியும். நண்பர்கள் மத்தியில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்க. சின்ன சண்டை பெரிய பிரிவை உண்டாக்கிடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா சில நன்மைகள் நடக்கும். அங்கிருந்து நல்ல செய்தி வரலாம். தூக்கம் சரியா வராது. மனசுல இனம் புரியாத ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தா அது வாய்தா மேல வாய்தான்னு தண்டி போகும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க. சிவன் கோவில்ல விளக்கேத்தி வைங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதே போன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.